அரசுமுறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் மோடியை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நேரில் வரவேற்றார். விமான நிலையத்திலிருந்து இருவரும் ஒரே காரில் பயணித்தனர். மலேசிய வாழ் தமிழர்கள் மத்தியில் வணக்கம் என்று கூறி பேசத் தொடங்கிய பிரதமர் மோடி, இந்திய மலேசிய உறவு மலபார் பரோட்டாவும் ரொட்டி சனாயும் போன்றது என கூறினார். நேதாஜி படையில் முதலில் சேர்ந்தவர்கள் மலேசிய இந்தியர்கள்தான் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். You have connected roti canai with the Malabar parota. மலேசியாவில் கொண்டாடப்பட்ட தைப்பூசம் பழனி முருகன் கோவில் தைப்பூசத்தை நினைவூட்டியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவுக்கு மலேசியர்கள் சுற்றுலா வர வேண்டும் எனவும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். The Thaipusam in Batu Caves last week was a divine that it looked like the celebrations at Palani. மலேசிய மாணவர்கள் இந்தியாவில் கல்வி கற்க திருவள்ளுவர் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மலேசிய குடிமக்களுக்கான OCI கார்டு தகுதியை 6வது தலைமுறை வரை நீட்டிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மலேசியாவில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைக்க இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மலேசிய பிரதமர் நன்றாக பாடக்கூடியவர் என்று தெரிவித்தவர் எம்ஜிஆர் பாடலை கூட அவர் பாடி உள்ளார் எனவும் நினைவு கூர்ந்தார். India's success videos of him singing an old Hindi song in India went viral. It is wonderful that he also loves Tamil songs of the legendary MGR. இந்தியாவின் UPI செயலி விரைவில் மலேசியாவுக்கு வரும். இந்திய நிறுவனங்கள் மலேசியாவுடன் பணியாற்ற ஆர்வம் காட்டி வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா 3வது பொருளாதார நாடு என்ற இலக்கை நோக்கி நகர்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் கட்டமைப்பை இந்தியாவில் நிறுவி இருப்பதாகவும் கூறினார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தகத்திற்கு ஒப்பந்தம் செய்துள்ளன. ஒரு காலத்தில் சந்தையாக பார்க்கப்பட்ட இந்தியா தற்போது முதலீட்டிற்கான மையமாக மாறியுள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார். பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரை நேரலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழை காக்க அனைவரும் ஒன்றுபடுவோம் என அழைப்பு விடுத்தவர், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு 0 என்று சொன்ன மத்திய பாஜக அரசுக்கு தேர்தலில் அதையே திருப்பித் தர வேண்டும் என சூளுரைத்தார். நானும் ரவுடிதான் என்பது போல் நான் தான் கூட்டணிக்கு தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். பாஜகவின் கிளை செயலாளராக EPS மாறிவிட்டதாகவும் சாடினார். மாதம் ஒருமுறை வெளியே வருபவர்கள் அல்ல நாங்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் எனும் திருவிழா முடிந்த பிறகு நிறைய பேர் காணாமல் போவார்கள் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்த செல்ஃபி வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.
ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,420 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,15,360 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை முழுமையாக முடிக்கவும், வாக்காளர்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கவும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பயங்கரவாத தடுப்பு வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் சந்தேகத்திற்கு உரிய இடங்களில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் உடனான முக்கிய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் அமெரிக்க தூதர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். வலிமை மூலம் அமைதி என்ற அதிபர் டிரம்பின் கொள்கையை நிலைநாட்டும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் அரசியல் போராட்டங்களின் போது கைதானவர்களை விடுதலை செய்யக்கோரி அவர்களது உறவினர்கள் கராகஸில் உள்ள சிறைச்சாலை நோக்கி பேரணியாக சென்றனர். இதற்கிடையில் சித்திரவதை கூடமாக பார்க்கப்படும் எல் ஹெலிகாய்டு சிறைச்சாலை விளையாட்டு மையமாக மாற்றப்படும் என அரசு அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. மும்பை வாங்கடே மைதானத்தில் இந்திய அணியும் அமெரிக்க அணியும் களம் இறங்கியது. டாஸ் வென்ற அமெரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களம் இறங்கிய இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 161 ரன்களை எடுத்தது. கேப்டனாக சூரியகுமார் யாதவ் மட்டும் 84 ரன்களை குவித்தார். இதனையடுத்து 162 ரன்கள் இலக்குடன் களம் இறங்கிய அமெரிக்க அணி ஆட்ட முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 132 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்திலேயே 29 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்தது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று 3 போட்டிகள் நடைபெறுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. மும்பை வாங்கடே மைதானத்தில் இங்கிலாந்து நேபாளம் அணிகளும், கொழும்புவில் இலங்கை அயர்லாந்து அணிகளும் பலப்பரட்சை. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர் பிரஜித் தான் வரைந்த முதலமைச்சரின் ஓவியத்தை நேரில் வழங்க வேண்டும் என்று காணொலி மூலமாக கோரிக்கை விடுத்திருந்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்பா அவர்களுக்கு வணக்கம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை பார்க்கணுன்றது ரொம்ப நாள் கனவு. இதையடுத்து அம்மாணவனை முகாம் அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றாக படித்து வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த சந்திப்பின் போது மாணவர் பிரஜித்தின் குடும்பத்தினர் உடன் இருந்தனர். என்ன படிக்கிறார்? 6th. இந்த ஸ்கூல்ல. வாணிவித்யாலயா. இந்த ஊர்ல. என்ன பண்ண போற? பெரிய ஆளு என்ன பண்ண போற? கலெக்டர். வெரி குட். ஐஏஎஸ். தமிழ்நாடு அரசு பணியில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 30க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கிண்டி ரேஸ் கோர்ஸ் அருகே சாலையில் படுத்து திடீர் போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தையை நடத்தியும் போராட்டம் தொடர்ந்ததால் அனைவரையும் கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதனால் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜாக்டோ ஜியோ சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி அறிவிப்பு மாநாடு சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நீண்ட நாள் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் பாராட்டு விழாவில் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் பங்கேற்கின்றனர். நம்மளை ஏற்காமல் எதிர்க்க
பணநாயகம் வெல்லுமா அல்லது எமது இனத்தின் தன்மானம் வெல்லுமா என்பதை 2026 தேர்தல் முடிவு செய்யும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மலைகளும் ஆறுகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக சுரண்டப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் சீமான் கூறினார். நாம் அடிமை என்றால் நம் இனம் அடிமை. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை மத்திய அரசு வஞ்சித்துள்ளதாகவும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து தமிழகத்தின் அனைத்து மாநகரங்களிலும் வரும் 12ஆம் தேதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சார வேளைகளில் அவர்களை ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை 3 மணி நேரம் டாஸ்மாக் ஊழியர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தொழிற்சங்க போராட்டக் குழு அறிவித்துள்ளது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாவட்டங்களில் காத்திருப்பு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் நாளை இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொது கழிப்பிட மேலாண்மை திட்டத்தின் கீழ் 474 இடங்களில் 5178 இலவச கழிப்பறைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. சென்னை மாநகர முதியோர், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் திருநங்கைகள் பயன்படுத்தும் வகையில் கழிப்பிடங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 1262 இடங்களில் 10,437 கழிப்பிட இருக்கைகள் தரம் உயர்த்தப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகம் முன்பு நிலவிய கட்டுக்கடங்காத கூட்டத்தை தொடர்ந்து போலீசார் கடும் கட்டுப்பாடுகளை காட்டி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. முதல் நாளிலேயே 10,000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் அலுவலகத்தில் திரண்டதால் கூட்ட நெரிசல் அதிகரித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பனையூர் பகுதி குடியிருப்பு வாசிகள் அலுவலகம் முன்பு வந்து நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நிர்வாகிகள் கொண்டு வந்த கார்கள் சுற்றுவட்டார தெருக்களில் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் விருப்ப மனுக்கள் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யலாம் என தாவேக அறிவித்திருந்தாலும் தகவல் தெரியாமல் மீண்டும் நிர்வாகிகள் வந்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சி கொடி, சின்னம் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ய வந்த வியாபாரிகளையும் அலுவலக சாலையில் நின்ற நிர்வாகிகள் மற்றும் அவர்களின் கார்களையும் காணத்தூர் போலீசார் வெளியேற்றினர். நாமக்கல்லில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி ஊழியர்கள் பிணம் போல் படுத்தும் ஒப்பாரி வைத்தும் அரசின் கவனத்தை ஈர்த்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அகவிலைப்படி ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கையை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான கூட்டறிக்கையை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கூட்டறிக்கை மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே எந்த ஒரு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்பது தெளிவாகிறது எனவும் இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு சாதகமாக இல்லை எனவும் ப. சிதம்பரம் சாடியுள்ளார். இது ஒரு இடைக்கால ஒப்பந்தம் கூட கிடையாது, மாறாக இடைக்கால ஒப்பந்தத்திற்கான ஒரு கட்டமைப்பு மட்டுமே எனவும் ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பிரசித்தி பெற்ற பர்வதமலை ஏறும் பக்தர்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக 18 முதல் 60 வயதுக்குட்பட்டோர் 1 மணி நேரத்திற்கு அதிகபட்சமாக 100 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். அதிலும் பர்வதமலை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 200 பேருக்கு மட்டுமே நாளொன்றிற்கு மலையேற அனுமதிக்கப்படும். இதர மாவட்டங்களைச் சேர்ந்த 800 பேர் இதற்கென இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கும்பகோணம் அருகே கடையில் வாங்கிய மட்டன் பிரியாணியில் இரும்பு போல்ட் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே வசிக்கும் விக்னேஷ் என்பவர் செட்டி மண்டபம் அருகே உள்ள பிரபல பிரியாணி கடையில் 2 மட்டன் பிரியாணி பார்சல் வாங்கிய பிறகு வீட்டிற்கு சென்றுள்ளார். சாப்பிடும்போது பிரியாணியில் இரும்பு போல்ட் இருந்ததை கண்ட அவர் கடைக்கு சென்று புகார் தெரிவித்தார். கடை உரிமையாளர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. அரிய நோயால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைக்காக உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார் நடிகர் பார்த்திபன். நாகை மாவட்டம் பனங்குடி சமத்துவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ் துர்காதேவி தம்பதியின் 1.5 வயது குழந்தை தனன்யா தசைநார் வலுவிழப்பு எனும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார். 18 மாசமா நிக்கலன்னு சொல்லிட்டு வேலூர் சிஎம்சி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அங்க போனோம். அங்க போனப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் எடுத்தாங்க. அதுல பாப்பாக்கு முதுகெலும்பு தசைநார் சிதைவு நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாக்கு கொஞ்ச நாள் போக போக அவங்களால கை கால் செயல் இழுக்காது. அதுக்கப்புறம் அவங்களால மூச்சு விட முடியாது. லங்ஸ்ல உள்ள அந்த தசையெல்லாம் போயிட்டு மூச்சு விட முடியாது சொல்லியிருக்காங்க. குழந்தையின் உயிரை காப்பாற்ற வெளிநாட்டில் வழங்கப்படும் உயர் சிகிச்சைக்காக சுமார் 9 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பெரும் தொகையை திரட்ட முடியாமல் குழந்தையின் பெற்றோர் பொதுமக்களின் உதவியை நாடி வருகின்றனர். இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் 9 கோடியில உள்ள அந்த ஜோல்ஜன்ஸ்மா அப்படின்ற ஒரே ஒரு அந்த ஜீன் தெரப்பி தான் சொல்லியிருக்காங்க. அது பாப்பாக்கு 2 வயசு முடியறதுக்குள்ள போடணும். பாப்பாக்கு இப்பயே 1 வயசு 8 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு தெரியல எங்களால. இந்த நிலையில் நடிகர் பார்த்திபன் உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. இதுதான் என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்தோட கொள்கை. இது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நோய். வசதி இல்லாதவங்களுக்கு இந்த நோய் வரவே கூடாது, வந்திருக்கு. பட் நான் முதலே சொன்ன மாதிரி இன்னொரு மனிதன் இருக்கும் வரை அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு உதவி செய்கிறதன் மூலமாக ஒரு உயிரை காப்பாற்றலாம். மனிதம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான சாட்சியாக அனைவரும் ஒன்றிணைந்து அக்குழந்தைக்கு உதவ வேண்டும் என்று பார்த்திபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மாராயிப்பாளையம் மலைக்குன்றில் கடந்த 4 மாதங்களாக முகாமிட்டிருந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. வெளியேற முயன்றபோது மூக்கில் இரத்த காயம் ஏற்பட்ட சிறுத்தையை வனத்துறையினர் பவானிசாகர் தெங்குமர்ஹடா வனப்பகுதியில் விட்டனர். அப்பகுதியில் மேலும் ஒரு சிறுத்தை நடமாடுவதால் அதை பிடிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவொற்றியூரில் பத்மசெல்வன் என்பவரை ரயில்வே ஊழியர் ராஜி அவரது நண்பர்கள் சேர்ந்து தாக்கி தலைமறைவானதை அடுத்து அவர்களை கைது செய்ய கோரி பத்மசெல்வனின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காலடிப்பட்டையை சேர்ந்த பத்மசெல்வன் என்பவர் ஜிம் கோச்சாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் உணவு வாங்க சென்ற பத்மசெல்வன் ஹோட்டலில் தாக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து புகார் அளித்து 20 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பத்மசெல்வனின் தாயார் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இல்லையம்பட்டி கிராமத்தில் ஆம்னி கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாக்கெளியன் காட்டு தோட்டத்தை சேர்ந்த சுப்பராயன் என்பவரின் மகன் பழனிசாமி தனது ஆம்னி காரில் கால்நடைகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்தபோது கேஸ் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
காரிலிருந்து கதவை உடைத்து பழனிசாமி உயிர் தப்பினார். தகவலின் பேரில் நிலைய அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். விபத்தில் உயிர் சேதம் இல்லை என்ற போதிலும் விபத்து குறித்து மூலனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தந்தையின் கடைசி விருப்பத்தை காப்பாற்றும் மகளின் நிஜ போராட்டம் சமூகத்தை உலுக்கும் கதையாக மாறியுள்ளது. வீரபாண்டியன்பட்டினம் சாலை பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள ஒரு வீடு தற்போது ஒரு பெண்ணின் உரிமை போராட்டத்தின் மௌன சாட்சியாக மாறியுள்ளது. அந்த வீட்டிற்குள் வசுபதி என்ற பெண் சுமார் 60 நாட்களாக தனிமையில் வாழ்ந்து வருகிறார். இப்போ இந்த கேட்டும் பூட்டியிருக்காங்க, அந்த கேட்டும் பூட்டியிருக்காங்க. என்னால் வெளியவே போக முடியாது. இந்த மாதிரி நான் ஒரு 53 நாளாக உள்ளே இருக்கேன். அந்த கேட்டை தாண்டலை, இந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரெல்லாம் அடித்து உடச்சிருக்காங்க. இது எதனால் பார்த்தீங்கன்னா என்னை லிட்டரலாக ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்குமே வெளில வர முடியாதுங்க. இப்போ நாளைக்கு எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க, எமர்ஜென்சி ஆயிடுச்சு. நான் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வரும்? எப்படி நான் வெளியில் போவேன்? என்னை எப்படி கூட்டிகிட்டு போவாங்க? இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? தந்தையின் சொத்துக்களை தனது சகோதரர் ஏமாற்றி அபகரித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள வசுபதி தந்தையை சரிவர கவனிக்காமல் கொடுமைப்படுத்தியதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். எனக்கு 2 அண்ணன், இன்னொருத்தர் இருக்காரு. 3 பேர் பேர்லேயும் செட்டில்மெண்ட் டீட் போடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் பேரில் சேல் டீட் போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். 80 வயசில் அவங்க என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். பெற்றோர் வாழ்ந்த வீட்டில் இருக்கும் தம்மை 24 மணி நேரமும் கண்காணிப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் வசுபதி. இப்போ இது நான் எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வீடு, எங்கள் அப்பா வீடு. நான் இங்கே இருக்கேன். இப்போ நான் மாடியில் இருக்கேன். என்னை 24 மணி நேரம் கண்காணிக்கிறாங்க. 24 மணி நேரம் என்னை கண்காணிக்கிறாங்க. எப்போன்னா நான் வெளியில் போவேன், அவங்க கதவை பூட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் என்னை கண்காணிக்கிறாங்க. சொத்து பிரச்சனையை நீதிமன்றத்தை நாடி முறையிடாமல் இவ்வாறு நடந்து கொள்வது சரியா என்றும் வசுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சொத்து பிரச்சனையை நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் கோர்ட்டில் போய் முறையிடுங்க, காவல் நிலையத்தில் முறையிடுங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது உங்களோட உரிமை. ஆனால் ஒரு பெண் நீங்கள் தனியாக இருக்கும்போது 24 மணி நேரம் என்னை கண்காணிச்சாங்கன்னா நான் எப்படி இந்த மண்ணில் வாழ்கிறது? ஒரு பெண் தனது சொந்த வீட்டிற்குள்ளேயே பூட்டுகளுக்குள் சிக்கி மௌனமாக போராடி வரும் இந்த சம்பவம் சொந்தங்களே சோதனையாக மாறிவிடும் வேதனையின் உச்சத்தை உணர்த்துகிறது. இப்பவே நான் வெளியில போக முடியாம இருக்கேன்ல. இப்போ எல்லா கேட்டையும் பூட்டிடுவாங்க. ஏற்கனவே அது ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலில் போய் டீ குடிக்க போனேன். உடனே 4 பேர் இந்த சுவரேறி மாதிரி குதிச்சு பூட்டெல்லாம் உடச்சி மாற்றி அவங்க கஸ்டடியில் எடுத்துப்பாங்க. நான் உள்ளே வர முடியாது. 3 நாள் நான் வெளியில் இருந்திருக்கேன். அந்த மாதிரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் ரோட்டில் தங்கியிருக்கேன் 3 நாள். உத்தரப்பிரதேச மாநிலம் பாபேரு கோட்வாலியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது 2 மாடி கட்டிடம் இடிந்து ஜேசிபி இயந்திரம் மீது விழுந்ததில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கிய ஜேசிபி ஓட்டுநர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டெல்லி ஜனக்புரி பகுதியில் குடிநீர் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 25 வயது இளைஞர் கமல் உயிரிழந்தார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் பள்ளம் வெட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக ஒப்பந்ததாரர் மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் துணை ஒப்பந்ததாரர் ராஜேஷ் பிரஜாபதி கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் 3வது திருமணம் செய்ய முயன்ற கணவரை அவரது 2வது மனைவி திருமண மேடையிலேயே கையும் களவுமாக பிடித்தார். சீதாப்பூரில் மணமகன் கோலத்தில் இருந்த விபின் ராஜ் வன்ஷியை அவரது 2வது மனைவி உறவினர்களுடன் வந்து சட்டையை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
விபினுக்கு ஏற்கனவே முதல் மனைவியுடன் விவாகரத்து நடைபெற்றுள்ள நிலையில் இரண்டாவது மனைவியுடன் திருமணம் செய்துள்ளார். அந்த இரண்டாவது மனைவி அளித்த வரதட்சணை புகார் தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் முறையான விவாகரத்து பெறாமல் மூன்றாவதாக மற்றும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து கையும் களவுமாக விபினை பிடித்து அவரது இரண்டாவது மனைவி அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பாந்திரா பகுதியில் தெருநாயை லத்தியால் தாக்கியதாக கூறி கான்ஸ்டபிளை பொதுமக்கள் தோப்புக்கரணம் போட வைத்து மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட காவலர் நாயை தாக்கியதால் அது படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் உள்ளூர் மக்கள் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் காவலரை சூழ்ந்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவலரை பொதுமக்கள் தோப்புக்கரணம் போட வைத்து மன்னிப்பு கேட்க வைத்த நிலையில் இனி விலங்குகளை துன்புறுத்த மாட்டேன் என்று காவலர் மன்னிப்பு கேட்டார். யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் யாஹோடின் நகரில் உள்ள ஒரு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் ஒரே இரவில் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் 40க்கும் அதிகமான ஏவுகணைகளும் தாக்கியதாக தெரிவித்தார். மின்சார உற்பத்தி நிலையங்கள், துணை மின் நிலையங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏமன் தலைநகர் சனாவில் காசா மக்களுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். பெரும்பாலான ஹவுத்தி இயக்கத்தைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் பங்கேற்ற இந்த போராட்டம் சபீன் சதுக்கத்தில் நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் காசாவுக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பினர். சிலர் ஆயுதங்களை தூக்கியும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கொடிகளை எரித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். காசா மீது இஸ்ரேல் நடத்திய 2 ஆண்டு கால தாக்குதலில் 71,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் கிரீன்லாந்தில் தூதரகத்தை திறந்தன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை மட்டுமின்றி ஆர்க்டிக் பிராந்தியத்தில் உருவாகும் அரசியல் பதற்றத்துக்கு மத்தியில் கனடா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கிரீன்லாந்தின் தலைநகர் நுக் நகரில் தூதரகங்களை திறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர் கனமழையால் தெற்கு ஸ்பெயினில் நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாயம் தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். லியோனார்டோ புயல் காரணமாக பெனஹோஹான் நகரில் மேலும் நூற்றுக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டனர். கனமழையால் பல பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மலாக்கா மாகாணத்தில் நதியில் அடித்து செல்லப்பட்ட பெண்ணின் உடல் 1000 மீட்டர் தூரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அண்டலூசியா பகுதியில் இதுவரை 7000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவையும் அவரது மனைவி மிச்சேல் ஒபாமாவையும் குரங்குகளாக சித்தரிக்கப்பட்ட வீடியோவை சமூக ஊடகத்தில் பகிர்ந்த விவகாரத்தில் அதிபர் டிரம்பிற்கு கடும் கண்டனங்கள் குவிந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்க மறுத்துள்ளார். டிரம்பின் ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்ட அந்த வீடியோவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. வீடியோவை முழுவதும் பார்க்காமல் தன் ஊழியர் ஒருவர் அதை பதிவிட்டதாகவும் தாம் அந்த காட்சியை கண்டிப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஆனால் மன்னிப்பு கேட்க அவர் மறுத்தார். இந்த வீடியோ தவறுதலாக பதிவிடப்பட்டதாக கூறி வெள்ளை மாளிகை அதை நீக்கியது குறிப்பிடத்தக்கது.
ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ராணுவ தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிழக்கு தெஹ்ரானில் உள்ள ராணுவ வளாகத்திற்குள் செயல்பட்ட மர பணியகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அடர்ந்த புகை அப்பகுதியை சூழ்ந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த விபத்தில் உயிரிழப்போ யாருக்கும் காயமோ இல்லை என அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. இது குண்டுவெடிப்பு என சமூக வலைதளங்களில் பரவிய தகவல்களை ஈரான் அரசு தரப்பு மறுத்துள்ளது. அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் பனியால் உறைந்த பள்ளத்தாக்கில் விழுந்து மாயமான நபர் ஆப்பிள் நிறுவனம் உருவாக்கிய ஏர்டேக் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளார். சுமார் 40 அடி ஆழமுள்ள பனியால் உறைந்த பள்ளத்தாக்கில் அந்த நபர் சிக்கியிருந்தார். தீயணைப்பு வீரர்கள் கயிறுகள் மற்றும் பலகை உதவியுடன் அவரை மேலே இழுத்து பாதுகாப்பாக மீட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. மீட்கப்பட்ட அந்த நபர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். வட ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவின் வடமேற்கு பகுதியில் உள்ள சார் எல் கெபிர் நகரில் பல வாரங்களாக பெய்த கனமழையால் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கனமழை, நதிகளில் நீர்மட்டம் உயர்வு மற்றும் நிரம்பிய அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றம் காரணமாக வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளதால் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நகர மக்கள் தொகையில் சுமார் 85% பேர் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.